வணக்கம். இந்திரா மன்சட்டி சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் சுவையான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுக்கு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், சட்டி வச்சுக்கலாங்க. இப்போ மட்டன் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி இலை, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொட்டு எடுத்து வச்சுருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, தயிர், உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், புதினா, மல்லி, எலுமிச்சை, எண்ணெய், நெய், அரை வேக்காடு வேக வைத்த மட்டன், கால் கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. சட்டி வச்சுக்கலாம். சட்டி சூடேறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/4 கிலோ மட்டனுக்கு 25 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 25 கிராம் நெய் ஊற்றிருக்கேங்க. நல்ல நெய் காஞ்சதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொட்டு, கல்பாசி இலை, பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ருசிக்கேற்ப உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து வதக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த மசாலா கூட மட்டன் ஊறுறதுனால நல்ல ருசி கிடைக்கும். இப்போ மூடி வச்சு வேக விடலாங்க. இப்போ அரிசி ஊற வச்சுக்கலாம். மசாலா கூட மட்டன் வந்துருச்சுங்க. 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து கொதிக்க விடலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசி அலசி இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ லெமன் சாறு கொஞ்சமாக பிழிஞ்சு விடலாங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக விடலாங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. மேலே கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ புதினா இலை, மல்லி இலை சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. இப்போ சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.